அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கே வேந்தன் பேசுகிறேன். போன பதிவில் ஆங்கிலம் பேசும் பொழுது ஏன் நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வருது அப்படிங்கிற ரீசன் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நாம் ஏன் பேசுகின்றோம்? ஸோ why do we speak to others? நம்ம பேசுறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு நம்ம இன்னைக்கு தெரிஞ்சாகணும். இப்போ நாம் தமிழில் பேசுகிறோம், மலையாளம், ஹிந்தி, ஃபாரின் லாங்குவேஜஸ், எந்த லாங்குவேஜில் வேணாலும் நம்ம பேசலாம். ஆனால் பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸில் அம்மா கிட்ட பேசுகிறோம், அப்பா கிட்ட பேசுகிறோம், பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்கிட்ட, ஆஃபீஸ்க்கு போனோம்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசுகிறோம், ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பேசுகிறோம். காலையிலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் ஏதாவது ஒன்று நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ நம்ம பேசுகிறதுக்கு ஒரு அடிப்படை காரணம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அது என்னவா வேணால் இருக்கலாம். நிறைய பேர் ஒரு ரீசன் சொல்கிறாங்க, நான் இந்த காரணத்தினால தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிட வேண்டியது என்னன்னு கேட்டோம்னா, உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நாம் ஏன் மற்றவர்களுடன் பேசுகின்றோம்? மொழிகள் என்னவா வேணாலும் இருக்கலாம். எந்த மொழியாக இருந்தோம்னாலும் பேசுதல், ஸ்பீக் அப்படிங்கிறது ஒரு ரீசன். அந்த சவுண்டு, அந்த பேசுதல். அப்போ அதுக்குண்டான ஒரு காரணம் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு என்ன காரணத்தினால பேசுகிறீங்க அப்படிங்கிற அந்த கமெண்ட்ஸை போடுங்க. நாளைக்கு பதிவில் நாம் ஏன் மற்றவர்களுடன் பேசுகின்றோம் அப்படிங்கிற அந்த சரியான விளக்கத்தோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.